எனக்கு படிப்பினையா சில விஷயங்கள் இந்த மனித நேயம் அப்படிங்கிறது இருக்க அதுல கூட நபிகள் நாயகம் விஷயம் ஒன்று படிச்சது எப்பவுமே மைண்ட்ல கரெக்டா. என்னன்னா அவரு வீட்டுக்கு முன்னால 10 பேருக்கு கூட உட்கார்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு எழுத்தாப்புல ஒரு சவ ஒருவன் அப்படி வந்து ரோட கிராஸ் பண்ணுறான் அந்த சைட்ல. உடனே இவர் பேசிட்டு நிறுத்திட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாத்தீங்க கூட இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு ஐயா இது நம்ம ஆள் இல்ல, அது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமா, ஆனா மனுஷங்க தானே, அவரும் மனிதர் தானே அப்படின்னாரு. ஒழிச்சாங்க. மனிதனுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னு ஒரு மறுபடியும் கண்ண மூடி அந்த மரியாதை கிராஸ் பண்ற வரைக்கும். ஸோ மனிதாபிமானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஒவ்வொன்றிலையும் படிக்கும்போது வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு. ஆனா நம்ம தான் அதை வந்து வேறுபடுத்திட்டு அதுக்காக வந்து சண்டை போட்டிருக்கோம். இதை வச்சுக்கிட்டு கூட நான் நிறைய கதைகள் வந்து பண்ணேன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த ஒத்துமை அப்படிங்கிறது அதை வந்து அரசியல் மேடையில கூட எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பேசும்போது கூட பாக்யராஜ் இப்படி சொல்லியிருக்காரு, உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த ஒற்றுமையை பத்தி நல்ல இணக்கத்தை பத்தி எல்லாம் பேசி